ஆடும் தொட்டிலே பிள்ளையும் இல்லை என் ஆசை கண்ணனவன் புன்னகை இல்லை இந்த மாமன் நெஞ்சினிலே எண்ணம் தீயாய் வந்ததடா தழுகும் அன்னை மனம் தங்கச்சி நடக்கக்கூடாது நடந்து போச்சு மனசை அமைதிப்படுத்திக்கம்மா இதை விட நான் என்ன சொல்ல போறேன் இந்த தங்கத்தை கொண்டுட்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல இன்ஸ்பெக்டர் ஒப்படைச்சிட்டு ராஜமன்னார் பேர்ல ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்துட்டு வந்துடுறம்மா பாத்தீங்களா இன்ஸ்பெக்டர் நான் சொன்னா நீங்க நம்பல பாஷா பாய் பட்ட பகலிலே கோல்ட் பிஸ்கட்டோட வியாபாரத்துக்கு கிளம்பிட்டாரு வாங்க இன்ஸ்பெக்டர் நானே போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து இந்த தங்கத்தை உங்ககிட்ட ஒப்படைக்கலாம்னு நினைச்சேன் இன்ஸ்பெக்டர் இந்த பெரிய மனுஷன் என்ன செஞ்சா தெரியுமா காய்கறி கூடக்குள்ள இந்த தங்கத்தை வச்சு என் வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டு எனக்கு முன்னால போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து என் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு போல இருக்கு பாத்தீங்களா இன்ஸ்பெக்டர் பாத்தீங்களா கையும் களவுமா மாட்டிக்கிட்டதும் பாஷா பாய் கதையே மாத்துறாரு பாத்திரா கதையை மாத்திரேன்னு சொல்றேன் பொன்னால ஒரு குழந்தையோட கதையே முடிஞ்சு போச்சுடா பாவி இன்ஸ்பெக்டர் நாங்கள்லாம் சேரியில வாழ்றவங்க இன்ஸ்பெக்டர் எங்களுக்கு புற பிஸ்கெட்டை பத்தி மட்டும் தான் தெரியும் தங்க பிஸ்கெட்டை பத்தி தெரியாது தெரிஞ்சிருந்தா நாங்க இந்த குப்பமேட்லையும் கூவத்திலையும் வாழ்ந்துகிட்டு இருப்போமா இன்ஸ்பெக்டர் இன்ஸ்பெக்டர் ஒரு பெரிய மனுஷனை இப்படி எல்லாம் பேசுறது நீங்க பாத்துக்கிட்டு இருக்கீங்களே இதெல்லாம் நல்லா இல்ல தள்ளிட்டு போங்க மிஸ்டர் ராஜமன்னா ஐ நோ மை டியூட்டி பாஷா பாய் உங்களை பத்தி எனக்கு நல்லா தெரியும் இதுல ஏதோ சூழ்ச்சி நடந்திருக்கு இருந்தாலும் எந்த முடிவெடுக்கிற அதிகாரம் எனக்கு இல்லை கோர்ட்டுன்னு ஒண்ணு இருக்கு அங்க தீர்மானிக்கப்பட வேண்டிய விஷயம் நீங்க தயவு செஞ்சு என் கூட ஸ்டேஷனுக்கு வரீங்களா உங்களை நம்புறேன் இன்ஸ்பெக்டர் தங்கச்சி தங்கச்சி அழாதம்மா அண்ணன் மேல எந்த தப்பும் இல்லை நான் சீக்கிரம் திரும்பி வந்துடுவேன் எல்லாத்துக்கும் மேல அல்லாஹ் ஒருத்தன் இருக்காமா யாராருக்கு என்னென்ன கூலி கொடுக்கறதுங்கிறது அவனுக்கு தெரியும் பெரிய மனுஷா நான் போயிட்டு வந்து பேசிக்கிறேன் வரமா